எறா தம்பி எறா சீட்டர்றா. மிர்ச்சி சிவா. ஆஹா, மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. உங்கள் அண்ணன் சிவா. அவ்வளவுதான். மிர்ச்சி சிவா அவர்கள் நடித்த படங்கள் எத்தனை படங்கள்? 20 நொடிகள். 6 படங்கள். 7 8. வெரி குட். சொல்லுங்க. அவ்வளவுதானா? அவ்வளவுதான். ஆர் யூ ஷூர்? எஸ். போயிடலாமா? இல்ல இருங்க. மிர்ச்சி சிவா அது வரும் 9 10. சொல்லுங்க. 10 படம் பேருவா? சென்னை 28 2, தமிழ் படம் 2, சூதுகவும் 2, சுமோ, யாயா, தில்லுமுள்ளு, வணக்கம் சென்னை, சொன்னா புரியாது, 144. 144. ஆமாமா 144 வந்துருச்சு. வாவனே 11 வந்துருச்சு. வா குவார்டர் கட்டிங். வா கோட்டர் கட்டிங். வாவனே கலகலப்பு 2. ஓ இதை சொன்னாலே 6 படம் வந்து போச்சு. தமிழ் படம் 2, சென்னை 28 2, கலகலப்பு 2, சூதுகவும் 2. 7 படம் ஆயிப்போச்சு. இது போக வணக்கம் சென்னை, யாயா, சொன்னா நம்ம ஷோ பண்றதுக்காகவே படம் எடுத்திருக்காரு போல. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. ஈஸியா பண்ணிட்டு அப்படின்னு. சூப்பர்ரா. கல்யாணம் ஆயிடுச்சா? ஆகல, அதுக்கு என்ன? எப்படி ஆகும்? சில எபிசோட ஹீரோயின்ஸே வரலன்னு நினைச்சிட்டு இருந்தேன். வந்துட்டாங்களா? யாருண்ணே? திரிஷா. ஐயோ, திரிஷானா 20 செகண்ட் ஞாபகம் கூட சொல்லுவானே. 20 செகண்ட் 40 படம் சொல்லுவேன். டக்குன்னுலாம் இதாவாது. சொல்லு. 7 8 9 10 11. சரி போ. எனக்கு 20 உனக்கு 18. ஜோடி. அப்புறம் வந்து என்னை அறிந்தால் ஜோடியில் வருவாங்களானே. அப்புறம் வந்து குருவி, ஆதி, கோட்டுன்றேன். அது என்ன அப்புறம் லியோ, கில்லி, அதுக்கப்புறம் வந்து ரோடு, அதுக்கு மோகினி, அப்புறம் வந்து விடாமுயற்சி, மங்காத்தா போயிருச்சு, மங்காத்தா, குட் பேட் அகிலி, தக் லைஃப், ஆயுத எழுத்து இருக்காங்களா? போடுறா 20 செகண்ட் ஆகி போயிருச்சா? ஆயுத எழுத்துலாம் போயிருக்கேன். ஜோடிலாம் அவன் கேமியோ தான். அது ஒரு சீன். சரி போய் 14 போயிருச்சு ப்ரோ. குட் பேட் அகிலில இல்லையா? என்ன ஏதோ ஒண்ணு இல்ல. சரி குட் பேட் அகிலில இல்லையா இருக்குது. பொன்னியின் செல்வனை சொல்லல. ஓ ஷிட். குந்தவை தவறு எழுத்தி விட்டாய். ஷோ. பொன்னியின் செல்வன் சொல்லல. விடிவி. ஓ ஷிட். எது 96 சொல்லல. ஓ ஷிட். இதெல்லாம் முக்கியமான படமா? அதெல்லாம் சொல்லாம மோகினி, நாயகி, ரோடு இதெல்லாம் ஞாபகம் வருது. இல்லண்ணே இந்த இடத்துல நீங்க வந்து என்ன அப்ரிஷியேட் பண்ணணும். ஆமா எல்லாரும் சொல்ற படங்கள் இல்லாம நீ சொல்லிருக்கல. அவ்வளவுதான். சூப்பர். கிரைண்டரா. த்ரிஷா வாழ்க. அடுத்த செக்மெண்ட்குள்ள போயிடலாம். உன்னை பார்த்ததும் அந்நாளிலே காதல் நெஞ்சில் வரவே இல்லை. எதிர்காற்றிலே குடை போலவே சாய்ந்தேன், இன்று எழவே இல்லை. நல்ல கேட்ட பாட்டா இருக்குடா. எஸ் ப்ரோ. இன்னைக்குதான் நான் கொஞ்சம் யோசிச்சிருக்கேன். யாரு ஹீரோ? குழு பேர்லாம் டேரக்டா? குழுலாம் போனா ஈஸியா சொல்லிருவீங்களே. அதர்வா. நிறங்கள் 3. இல்ல சமீபத்திய படம் சொல்றேன். நிறங்கள் 3 கிடையாது, அதர்வா படம். மானா காத்தடியா எப்படி சொல்றீங்க மானா காத்தாடின்னு? தெரியல. அதுலதான் இந்த மாதிரி லிரிக்ஸ் வர மாதிரி ஞாபகம். ஆமா ஆமான்னு சொல்லிட்டேன். அப்புறம் என்ன சொல்ல வேண்டியதானே? நெஞ்சில் ஒரு பூ. வெரி குட் படி. அதேதான். அவ்வளவுதான். இது எப்படி வரும்? உன்னை பார்த்ததும் மண்ணாலிலே காதல் நெஞ்சில் வரவே இல்லை. இவன் விடமாட்டாயா? இந்த தெருவில் எனக்கு யாரும் தூங்க முடியாதோ? சாய்ந்தே நின்று. சாதனா சர்க்கம். என்னைத்தான் நீயும் பார்க்க ஆசைகள் வந்து என்னை தாக்க, மீண்டு நான் உன்னையே பார்க்க காதல் வந்து நெஞ்சம் மலர்ந்ததே. காதல் வந்து நெஞ்சம் மலர்ந்ததே. இது மட்டும்தான் கேட்ட மாதிரி இருக்கு. கரெக்டா கண்டுபிடிக்கிறானே. ஏன்னு பாட்டு கண்டுபிடிச்சா உனக்கு புரிஞ்சிடும். யார் படம்னா விஜய் படம். தளபதி விஜய் அவர்கள் நடித்த படம். காதல் வந்து நெஞ்சம் மலர்ந்தது. பாடலாசிரியர் பாடகர் ரெண்டுமே ஒரே ஆள் தான். ஓகேவா? பாடலாசிரியர் பாடகரா? ஆமா ஒரே ஆள் தான். அந்த அவரும் விஜயும் சேர்ந்தது இந்த ஒரு பாட்டுல மட்டும்தான். அதுக்கப்புறம் அவர் 2 சேரவே இல்லை. என்னென்ன இப்படிலாம் சொன்ன பண்றது? பாடலாசிரியரும் பாடகரும் ஒரே ஆள். 2Kக்குலாம் ரொம்ப பிடிச்ச ஆள்ரா அவரு. ஹிப்ஹாப், கத்தி,
நெஞ்சம் மலர்ந்ததே கண்ணல் நலர்ந்ததே. சோபி மாஸ்டர் டான்ஸ் கொரியோகிராஃபி. டேய் அதெல்லாம் சொல்ற, ஆனா பாட்ட சொல்ல மாட்டியாடா? அதானே. இதையாவது பாடுறா. என்னைத்தான் நீயும் பார்க்க, என்னை தன்னையும் பார்க்க நெஞ்சம் இருந்ததே நெஞ்சம் இருந்ததே. அதானே என்ன பாட்டு? அதானே கத்தி படம். சோவி கொரியோகிராஃபி. ஏர்போர்ட்ல ஆடுவாங்க. இதெல்லாம் எனக்கு தெரியுதுங்க. ஐயோ, பக்கம் வந்து நம்ம தங்கள் தா. ரைட். மூணாவது செக்மெண்ட் நம்ம விளையாட போறது இல்ல. கடந்த சில நாட்களாக ஆர்ஜே பாலாஜி அவர்களோட பிரஸ் மீட் வீடியோக்கள் நம்ம போட்டிருப்போம். அந்த பிரஸ் மீட்ல இன்பாக்ஸ் ஷோ வந்து அவரோட விளையாடுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அதுல நீ எனக்கு சொன்ன ஒரு படத்தை நான் அவருக்கு சொன்னேன். ஓகே, அதை அவர் கண்டுபிடிச்சாரா இல்லையா, நான் என்ன படம் அப்படின்றதெல்லாம் வந்து இப்போ நீங்க பார்த்துட்டு வாங்க. ஸோ அடுத்து நீங்க பார்க்க போறது அந்த ரவுண்டு தான். I am fundamentally basically sorry. இப்ப தெரியுதா? தெரியல. இப்ப தெரியுதா? தெரியல. இப்பவாச்சும் தெரியுதா? ஆனால் நாங்கள் இன்பாக்ஸ்னு நானும் சுதர்சனும் ஒரு ஷோ ஒன்று பண்ணிகிட்டு இருந்தோம் 2017 இருந்து. அதோட சீசன் 2 இப்போ 2 வாரத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சிருக்கோம். ஒரு கேம் ஷோவாக, சினிமா சார்ந்த கேம் ஷோவாக ஒன்று பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகே அதை உங்ககிட்ட விளையாடலான்ற ஒரு விளையாடலாமே. வாங்க விளையாடலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன செக்மெண்ட் அப்படின்னா, நான் ஒரு படத்தில் இருக்கிற 3 கேரக்டரை வந்து சொல்லுவேன். அந்த கேரக்டரோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், அந்த கேரக்டர் என்ன பண்ணும் படத்துலன்னு சொல்லுவேன். இது என்ன படம்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஓகே டன். ஃபஸ்ட்டு கேரக்டர் இவர் வந்து படத்தில் வந்து ஒரு ஹீரோ கேரக்டர். ஆனால் வந்து அண்டர் கிரவுண்டில் வாழ்வார். தன்னோட அடையாளத்தை தெரியாமல் வேற ஒரு ஊரில் வேற ஒரு விஜய் ஆண்டனி ஹிட்லர். இல்லை நோ, அவ்வளோ புது படம் கிடையாது, கொஞ்சம் பழைய படம் தான். பாஷா பாய். இல்லை கரெக்டா? இல்லை 3 கேரக்டர் கேட்டிருங்க. சரி. ஸோ அப்படி ஒரு கேரக்டராக வாழ்வார் இவர். அந்த கேரக்டர்லேருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் அவரோட ஒரிஜினல் கேரக்டராக அவர் மாறினதுக்கப்புறம் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் படத்தில். இது வந்து ஒரு கேரக்டர். இன்னொரு கேரக்டர் வந்து இவரும் ஹீரோ கேரக்டர் தான். இவர் வந்து அந்த நாட்டுக்கு புது புது திட்டங்களாக கொண்டு வருவார். ஆனால் அது எல்லாமே ரொம்ப ஃபன்னான திட்டங்களாக இருக்கும், மக்களுக்கு பயன்படாத திட்டமாக தான் இருக்கும். இது ஒரு ஹீரோ கேரக்டர். படத்தில் 2 ஹீரோ. இப்போ வில்லன். இந்த ஒரு கேரக்டரில் 2 ஹீரோவில் ஒரு ஹீரோவை வந்து தப்பாக லீட் பண்ணும். ஏன் அப்படின்னா அதுக்குள்ள அந்த கேரக்டருக்குள்ள தான் அந்த இடத்துல 23ஆம் புலிகேசி. கரெக்டா? கரெக்ட். இதான் இந்த செக்மெண்டேவா? இதான். ஓகே, வாங்க வந்துட்டீங்களா? பாத்துட்டீங்களா? வெரி குட். பாத்துட்டீங்களா? இதுதான் 3வது ரவுண்டு. வேற நாங்க விளையாடல. ஸோ அதுதான் 3வது ரவுண்டு. இப்போ வந்து நேத்து நான் உங்களுக்கு சொன்ன படத்துக்கான விடை என்ன அப்படின்றத இப்போ கீழே வந்து டிஸ்பிளே ஆகுது பாருங்க. என்னன்னா கமல், கிரேசி மோகன், கருணாஸ், ஆமா, வசூல் ராஜா, MBBS. ரைட்டு. ஸோ இப்போ அவங்களுக்கான படம் என்ன அப்படின்றத சொல்லிடுவோம். முதல் கேரக்டர் இவங்க வந்து ஃபீமேல் லீட் கிடையாது, படத்துல ஃபீமேல் லீட் கிடையாது, ஆனா முக்கியமான ஒரு கேரக்டர் தான். ஸோ ஹீரோ வந்து ஹீரோவை ஒன் சைடா லவ் பண்ணுவாங்க. ஹீரோ வந்து இவங்களை வந்து ஒரு ஃப்ரெண்டா நினைப்பாரு. ஓகே, ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்டா நினைப்பாரு. அவங்களுக்கான ஒரு வெல்விஷராகவும் இவர் இருப்பார், ஆனால் லவ் பண்ண மாட்டார். ரைட்டு. இப்போ ஒரு கட்டத்தில் இது வந்து காலேஜில் நடக்கிற கதை. அதுக்கப்புறம் காலேஜ்லாம் முடிஞ்சு வேலைகள்லாம் போய் இன்னும் பிற விஷயங்கள்லாம் நடந்ததுக்கு அப்புறம் திடீர்னு வந்து ஹீரோவுக்கு வந்து இவங்களை பார்க்கணும்னு தோணும். ஓகே, அப்போ வந்து பார்ப்பாங்க. பார்க்கும்போது இவங்களோட ப்ரெசன்ஸ் இருக்காது. ரைட். அவங்க வந்து உயிரோடு இருக்க மாட்டாங்க. ஸோ இதுதான் வந்து நான் சொல்ற முதல் கேரக்டர். ஸோ 2வது கேரக்டர் ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டர், ஹீரோவுடைய தாய், அம்மா. சூப்பர். அம்மானாலே என்ன? அம்மானால என்ன? அன்பு தான். இன்னொன்னு தான் இப்போ உள்ள வந்து வெள்ளந்தியா இருப்பாங்க. அதுவும் கிராமத்து அம்மானா ரொம்ப இதுவா இருக்கும். ஸோ வந்து தான் உள்ள வந்து நல்லா படிச்சு ஆளாகி நல்ல வேலைக்கு போகணும்னு நினைக்கக்கூடிய அம்மா. சில பல சிக்கல்கள் அப்படின்றனால பையனை கொஞ்சம் காலம் பிரிஞ்சிருப்பாங்க. சில பல குடும்ப பிரச்சனைகள்னால மறுபடியும் அம்மாவை தேடி பையன் வருவார். இதுதான் அந்த 2வது கேரக்டர். ஓகே, இப்போ 3வது கேரக்டர். இவர் தான் ஹீரோ. ரைட்டு. இவர் தான் படத்தோட ஹீரோ. ரைட். ராஜேஷ் டெம்பேட்ல போறீங்க அந்த மாதிரி. இவர் தாங்க. இவர் வந்து பயங்கர பாசிட்டிவான ஆளு. ஆனா வந்து தன்னோட வாழ்க்கை நல்லா தான் போயிட்டு இருக்கும். காலேஜ் படிக்கும்போது நல்லா தான் இருக்கும், காலேஜ் முடிச்சு வேலைக்கு போக நல்லா தான் இருக்கும். திடீர்னு பார்த்தா ஒரு பெரிய டவுன்ஃபால் வந்துடும். ஸோ வந்து பயங்கர ட்ரக் அடிக்டாலாம் மாறிடுவார். ஸோ அதுலேருந்து மீண்டு மறுபடியும் தன்னோட ப்ரொஃபஷனுக்கு வருவார். திரும்பி சக்ஸஸ்ஃபுல்லாக தன்னோட லைஃப்பை லீட் பண்ணுவார். அங்கேயும் கடைசி கிளைமேக்ஸ் ஒரு பிரச்சனை வரும், ஆனால் அதை ஓவர் கம் பண்ணிட்டு வந்துடுவார். ஸோ அதுதான் நம்ம ஹீரோவோட கேரக்டரா இந்த படத்துல எப்படி டிராவல் ஆகுறதுங்கிறத சொன்னேன். கேரக்டரா சொன்னா ஈஸியா இருக்கும்ன்றனால இப்ப சொன்னேன். ஓகே. இந்த 3ஐயும் கலந்து கட்டி படம் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நாங்கள் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிறோம். மா பாண்டியராஜன், சுதர்ஷன் காந்தி.
ராமு எப்படி நம்ம சேல்ஸ் கூட்டி கழிச்சு பார்த்தா லாபமா நஷ்டமா?